காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டியில ஒரு குறிப்பிட்ட அசல் கொடுத்துட்டு காலம் 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டு கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டியில மொத்த தொகையா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதற்கான வட்டி வீதம் காணுன்னு கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல அசல் 6400, வருஷம் 2 வருஷம், ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்துல மொத்த தொகையா ரூ 7744 கிடைக்குது அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ உங்க அசல் என்ன சொல்லியிருக்காங்க, 6400. ஸோ உங்க மொத்த தொகை எவ்வளவு கிடைக்குது, 7744. ஸோ உங்க 2 வருஷம் சொன்னா இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுங்க. 2 வருஷம் சொன்னா இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துமா 6400 ஸ்கொயர் ரூட் எடுத்துமா 80. அதே மாதிரி 7744 ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்துமா 88. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 88ல 80 போச்சுன்னா மீதி 8. 8 வகுத்தல் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, 8 வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 80. அப்போ வகுத்தல் 80 இன்ட்டு வட்டி சதவீதம் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 0க்கு 0, 8க்கு 8 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 10%. ஸோ அப்போ இந்த 6400 அசலானது 2 வருஷத்துல 10% கூட்டு வட்டியில மொத்த தொகையா 7744 கிடைக்கும். இதே இந்த இடத்துல 2 வருஷத்துக்கு பதிலாக 3 வருஷம் கொடுத்தாங்களா, இதை அப்படியே கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ உங்க வர வேல்யூ பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1000 இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல 1331. இது அப்படியே கியூப் ரூட் எடுத்துமா 10, இது அப்படியே கியூப் ரூட் எடுத்துமா 11. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த சம் புரிஞ்சுதுங்களா. இதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. அசல் 4000, வருடம் 2 ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்துல மொத்த தொகையா 4410 கிடைக்குது அப்படின்னா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.